கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரியின் சார்பாக எங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அதிகமாய் இந்த வருடத்திலே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதிலே அவர் மிகவும் வாஞ்சையுள்ளவராயிருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிற தெய்வன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் கடந்த டிசம்பர் மாதத்திலே தேவ சமூகத்திலே நாங்கள் 7 நாட்கள் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஊழியத்தின் அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்காக செயல்பாடுகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபித்தபோது முதல் நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனம் மிக ஆச்சரியமாக அற்புதமான வார்த்தைகளை கர்த்தர் தந்தார். அந்த வார்த்தைகளை அப்படியே உங்களோடு மிக சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். ஜெபத்தோடு கேளுங்கள். எங்களுக்கு கர்த்தர் தந்த அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களிலேயும் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் நன்மையையும் திறந்த வாசலையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். இதுவரையிலும் மனிதர்கள் அடைத்து வைத்திருந்ததான வாசல்கள், அதாவது சத்ரு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நம்மளால் சுதந்திரிக்க முடியாத சில பொக்கிஷங்கள், புதையல்களை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதே நன்மைகள், ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் ஊழியங்களிலும் கர்த்தர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக மிக தாழ்மையோடு வைக்க நான் விரும்புகிறேன். விசுவாசத்தோடு கேளுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 1 4 வசனம் வரை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும், ஆமேன், கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமேன், ஆமேன். நான் என் தாசனாகி யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமேன், அல்லேலூயா. இந்த 45வது அதிகாரத்தின் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் கோரேசை குறித்து சொல்லுகிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதனை அழைத்து இஸ்ரவேலர் மீட்கப்பட வேண்டும், எருசலேம் திரும்ப கட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் சிறைப்பட்டு போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்து அவனுடைய வலது கரத்தை கர்த்தர் பிடித்து அவனை பேர் சொல்லி அழைத்து கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். இதே வாக்குத்தத்தங்கள், இதே ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு சிறைப்படுத்தி வைத்திருக்கிற நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத ஆசீர்வாதங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறது. அந்தகாரம் என்று சொல்லும்போது இருளின் ஆதிக்கத்திற்குள்ளாக இருக்கிறதான நம்முடைய கண்களுக்கு புலப்படாத நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத சில ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா. இன்னும் சத்துரு அடைத்து வைத்திருக்கிற வெண்கல கதவுகள், எருப்பு தாழ்பாள்கள், அதை எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்து உடைத்து நொறுக்கி அதெல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து தருவார். ஆமேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இவைகள் தான்.
இதை குறித்து இதனுடைய பின்னணியத்தை 2 வசனங்களை வாசித்து நான் விட விரும்புகிறேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, தெரிந்து கொள்ளும்படியாக அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எஸ்ரா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அன்றியும் நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்திற்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது, அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதி இருந்தது. அதே எஸ்ரா 1:7 நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்த தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதே பின்னணியம் தான் இங்கே வருகிறது. அதே வார்த்தையை கர்த்தர் நமக்கு இந்த புது வருஷத்திலே 2025வது ஆண்டின் துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சத்ரு எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறான். சத்ருவினால் பிடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், சிறைப்படுத்தி அவன் நம்மிடத்திலிருந்து கவர்ந்து கொண்டதான சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், விடுதலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தரும்படியாக விரும்புகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதை எப்படி அவர் திரும்ப தருவாராம்? அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, இனிமேல் உங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. கதவுகள் திறந்திருக்கும். வாசல் பூட்டப்படவில்லை என்றால் கதவு திறந்திருக்கிறது என்று தான் அர்த்தம். ஆமேன். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் 2024 தட்டி பார்த்து அநேக வாசல்கள் உங்களுக்கு ஒருவேளை திறக்கப்படாமல் இருக்கலாம். அநேக மனிதருடைய காதுகள் உங்கள் வார்த்தைகளை கேட்காமல் இருக்கலாம், செவி கொடுக்காமல் இருக்கலாம். அநேகருடைய பார்வைகள் உங்களை பார்க்காமல் இருக்கலாம். அநேகர் உங்களுக்கு மனம் இறங்காமல் இருக்கலாம். அநேகருடைய இருதயங்கள் உங்களுக்காக ஒருவேளை கடினப்பட்டவைகளாக இருக்கலாம். ஐயோ, இந்த நபர் இப்படி இருக்கிறாரு, இந்த நபர் இப்படி இருக்கிறாரு, ஏன் இப்படி ஆண்டவரே, நான் எந்த இடத்துல போய் தட்டினாலும் எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையே, எந்த நன்மையும் இல்லையே, எங்கே தான் முட்டினாலும் எதுவுமே இல்லையே என்று ஒருவேளை வேதனைப்பட்டு கலங்கி 2024 வேதனையோடு முடித்திருப்பீங்க. 2025 கர்த்தர் நமக்கு தருகிறதான வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்களுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதிருக்கும். கதவுகள் பூட்டப்படாதிருக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். எங்கே நீங்கள் போனாலும் கர்த்தருடைய பிள்ளை, உண்மையாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால், ஆமேன், கண்டிப்பாக நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு முன்னாக போய் கோணலானவைகளை செவைப்படுத்துகிற தேவன். ஆமேன். நம்ம முன்னே போனோன்னா சில கோணலான, சில பாதைகள், கடினமான பாதைகள், வழியிலே இருக்கிறதான கண்ணிகள், சுருக்குகள் நமக்கு தெரியாது. வழியில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு முன்னாக போனார் என்றால், எந்த இடத்துல ஆபத்துகள் மறைந்திருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி பாதையை நமக்கு செவை பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எப்போதுமே ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை முன்னிறுத்தி தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பமானாலும் சரி, பாதையிலே கஷ்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் கடந்து வரும்போதானாலும் சரி, ஒருபோதும் கர்த்தரை பின்னணியத்திலே வைக்கக்கூடாது. எப்போதும், ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக கடந்து போங்கப்பா, உங்களுக்கு பின்னாக நான் கடந்து வருகிறேன் என்கிறதான வார்த்தையோடு நாம் கடந்து செல்வோம் என்றால் கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு முன்னாக போய் கோணலானவைகளை அவர் செவைப்படுத்துகிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் செவைப்படுத்தும் போது எப்பேற்பட்ட வாசல்களும் நமக்கு முன்பாக திறக்கும். ஆமேன். யார் எப்படி கடின இருதயத்தோடு இருந்தாலும், இதுவரை தட்டின வாசல்கள் திறக்கப்படாமல் இருந்தாலும், இனிமேல் அப்படியல்ல. கர்த்தர் முன்னாக போய் எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணி கொண்டே போவார். ஹல்லேலூயா. நம்மளால் நடக்க முடியாத பாதைகள், கரடு முரடான பாதைகள், முட்கள் நிறைந்த பாதைகள், அதெல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை பாதையிலே எங்கெல்லாம் குண்டும் குழியும் இருக்கிறது நமக்கு தெரியாது, எங்கெல்லாம் கண்ணிகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது, எங்கெல்லாம் வலைகள் வைத்திருக்கிறாங்க என்பது நமக்கு தெரியாது. ஒரு வேடன் ஒரு பறவையை பிடிப்பதற்காக அவன் ஆங்காங்கே என்ன வைத்திருப்பான் தெரியுமா? கண்ணிகளை வைத்திருப்பான். அது அந்த பறவைக்கு தெரியாது. இல்லையிலூயா. அது நேரடியாக போய் அதிலே சிக்கிக்கொள்ளும், அதை மாட்டிக்கொள்ளும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையும். எதுவுமே தெரியாமல் முன்னேறி நம்ம தான் நேரடியாக என்னால் எல்லாம் முடியும், நான் எல்லாம் சாதிப்பேன்
போவேன் என்கிறதான ஒரு மனநிலையிலே நாம் முன் செல்வோம் என்றால் பல கண்ணிகளும் சுருக்குகளும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆனால் கர்த்தரை முன்னிறுத்தி உங்கள் பிரயாணங்கள் தொடரட்டும், உங்கள் ஓட்டங்கள் ஓடட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தில் எடுத்தாலும் எதை செய்தாலும் கர்த்தரை முன்னிறுத்தி ஒவ்வொரு காரியங்களை செய்ய பழக வேண்டும். இந்த 2025 சுய பலங்கள், பண பலங்கள், நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய சம்பத்து, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு, இதெல்லாவற்றையும் சற்று தூரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து, கர்த்தாவே நீர் எங்களுக்கு முன்னாக போவீராக, நீர் எனக்கு முன்னாக போவீராக. இந்த படிப்பு விஷயத்திலே ஆண்டவரே நீர் எனக்கு முன்னாக போங்கப்பா, இந்த வேலை விஷயத்தில் நீர் எனக்கு முன்னாக போவீராக, இந்த ஆசீர்வாத நன்மையை நான் சுதந்திரிக்க வேண்டும், நீங்கள் எனக்கு முன்னாக போங்கப்பா. அல்லேலூயா. அப்படி என்று கர்த்தரை முன்னாக அனுப்பி விட்டீங்கன்னா அவருக்கு பின்னாடி நீங்கள் கடந்து போகும்போது பாதைகளிலே இருக்கிறதான எல்லா மறைந்திருந்து தாக்குகிறதான சில கண்ணிகளுக்கும் சுருக்குகளுக்கும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அவர் எல்லாவற்றையும் சரி பண்ணி தருவார். நாம் நேரான பாதையிலே கடந்து போவோம். அப்படி போகும்போது தான் ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பாதைகளை செவ்வைப்படுத்தும் போது அவர் நமக்கு முன்னாக போய் கோணலாக இருக்கிறவைகள், ஹல்லேலூயா, எந்தெந்த காரியங்களில் எதில் செய்ய முடியாதபடிக்கு ஒரு கோணலான அனுபவம் என்று சொல்லும்போது நம்மளால் அதை தாண்ட முடியலை. இந்த லைனுக்கும் அப்புறமாக நம்மளால் பயணிக்க முடியலை. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மளால் முடியலை. அது இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்மளால் சுதந்திரிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? பல கோணல்கள், பல சறுக்கல்கள், அல்லேலூயா, பாதையிலே வருகிறதான பல தடைகள் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் முன்பாக போவார் என்றால் அவர் தடைகளை நீக்கி போடுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன். அவர் செவ்வைப்படுத்தும் போது என்ன நடக்குமாம்? வெண்கல கதவுகளை அவர் உடைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் திறக்க முடியாத சில வாசல்கள், அடைக்கப்பட்டிருக்கிற சில அனுபவங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ ஆசீர்வாதங்கள், 2024 எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ நன்மைகள் நம்ம சுதந்திரித்திருப்போம். ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்போம். ஹல்லேலூயா. நம்மளால் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஐயோ, 2024 முழுக்க ஜெபித்தேனே, ஜெபத்துக்கு குறைவில்லை, உபவாசத்துக்கு குறைவில்லை, தேவ சமூகத்தை நாடி போனதுக்கு குறைவில்லை, வேத வாசித்ததில் குறைவில்லை, எல்லாற்றிலேயும் ஆண்டவரை தேடினேனே, அழுதேனே, கலங்கினேனே, புலம்பினேனே, ஆனால் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? ஹல்லேலூயா. இந்த 2025 ஆரம்பத்திலே கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் என்றால், ஹல்லேலூயா, அவர் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன். நம்மளால் உடைக்க முடியாத கதவுகள், நம்மளால் திறக்க முடியாத கதவுகள், ஹல்லேலூயா, நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத சில கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட கடின இருதயத்தையும் உடைக்க என் தேவனால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட எந்த கொடிய மனிதனையும் ஒரு நிமிஷத்திலே மாற்ற என் தேவனால் முடியும். வேலை செய்கிற இடத்திலே ஒருவேளை உயர் அதிகாரிகள் நிமித்தமாக வேதனைப்பட்டு கலங்கி போயிருக்கிறீங்களா? கர்த்தர் அந்த இடத்திலே உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன். ஆமென். மனுஷனால் முடியாது. என் தேவன் வெண்கல கதவுகளை ஏன் உடைக்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும்போது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய தரிசனத்திலே அவர் பார்த்து அவர் எழுதும்போது அதன் மேலே உள்ள வசனங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. அவருடைய பாதங்களை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது என்று. அவர் அந்த காலை வச்சு ஒரு மிதிச்சார்னா போதும், எப்பேற்பட்ட வெண்கல கதவுகளை அவர் உடைத்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக முன் செல்வார் என்றால், ஆமென், கர்த்தர் நமக்காக முன் செல்வார் என்றால் எப்பேற்பட்ட கதவுகளை நமக்காக திறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இருப்பு தாழ்பால்களை கர்த்தர் முறித்து போடுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எப்பேற்பட்ட இரும்பு என்று சொல்லும்போது ஒரு கடினமான ஒரு காரியம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான, ரொம்ப யாராலையுமே மேற்கொள்ள முடியாத ஒரு
உலோகம்தான் இந்த எறும்பு. அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற கதவுகளை கூட என் தேவன் திறக்க வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. இருப்பு தாழ்பாள்களை அவர் முறித்து போடுவார். அவர் முறிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அது திறந்தே தான் இருக்கும். அதை எவனாலும் பூட்ட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் வாசலை திறந்தால் எந்த மனிதனாலும் அடைக்க முடியாது. கர்த்தர் வாசலை அடைத்து போட்டால் எந்த மனுஷனாலும் திறக்கவும் முடியாது. ஆனால் இந்த 2025 தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறதான வாக்குத்தத்தம், இருப்பு தாழ்பாள்களை அவர் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், இதெல்லாம் ஒரு வெண்கல கதவு, ஒரு இருப்பு தாழ்பாள், இதெல்லாம் வெண்கல கதவுக்கு ஒரு இருப்பு தாழ்பாள் போட்டு வைத்திருக்கிறாங்க. அப்போது அதற்கு உள்ளே இருக்கிறதான அனுபவம் ஒரு இருளான அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளால் அதை பார்க்கக்கூட முடியலை. நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறதான மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நம்மளால் பார்க்க முடியலை. ஏன்னா அது அந்தகாரத்தில் இருக்கிறது. அந்தகாரம் என்று சொல்லும்போது மனிதனுடைய கண்களுக்கு புலப்படாத இடம். ஹல்லேலூயா. அது இருள் நிறைந்த இடம். அங்கே என்னதான் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. நம்முடைய கண்களால் நம்ம இன்னும் பார்த்ததில்லை. ஆனால் ஏதோ ஒரு தடை நமக்கு இருக்கிறது என்று தான் தெரிகிறது. நம்மளால் மேற்கொள்ள முடியவில்லை என்று. அப்பேற்பட்ட தடைகளை கர்த்தர் உடைத்து தகர்த்து, கர்த்தர் முறித்து, அந்த இருளில் இருக்கிறதான அந்த பொக்கிஷங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்திலே அவர் கொண்டு வருகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை அந்தரங்கத்திலே நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள், அந்தரங்கத்திலே கர்த்தரிடத்திலே முறையிட்டதான முறையீடுகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், உபவாசங்கள், கண்ணீரின் அனுபவங்கள், ஒரு சொட்டு கண்ணீர் கூட தேவ சமூகத்தில் நீங்கள் விட்டது வீணாய் போகாது. எல்லாம் கர்த்தருடைய துருத்தியில் இருக்கிறது. ஆமென். 2024 நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வடித்த ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. கர்த்தர் அதை அளந்து பார்த்து நீங்கள் வடித்த கண்ணீருக்கான பதிலை 2025 ஆரம்பத்திலே கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். விசுவாசிக்க முடிகிறதா? ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளவோ அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வந்தாரே. ஹல்லேலூயா. நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த நாம் பழக வேண்டும். ஒருவேளை பாதைகள் கஷ்டமாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், உபத்திரவமாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தின தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கரத்தை விடவே இல்லை. அவர் கரத்தை விட்டாருன்னா நம்ம என்றைக்கும் அழிந்து போயிருப்போம். ஆனால் இந்த 2025 நீங்கள் விட்ட கண்ணீர், ஹல்லேலூயா, நீங்கள் வடித்த கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்திலே போயிருந்து குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, ஏதோ ஒன்றுக்காக உங்கள் இருதயத்தை பாதித்திருக்கிற ஏதோ ஒரு காரியம், இது என் வாழ்க்கையில் நடக்கலையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கலையே, என் குடும்பத்தில் நடக்கலையே என்று அநேக நாள் தேவ சமூகத்தில் ஒருவேளை கண்ணீர் வடித்து ஜெபித்திருக்கலாம். அதற்கான பதிலை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்த அந்தகாரத்தில் உங்கள் கண்களுக்கு புலப்படாத அந்த ஆசீர்வாதம், அந்த இருட்டுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வரும்போது அது மிகுந்த ஆனந்த சந்தோஷமாக காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வெளிச்சத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். நம்ம இதுவரை பார்க்கல, அது எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியல. முன்னே தடையாக வெண்கல கதவு, அந்த வெண்கல கதவுக்கு ஒரு இருப்பு தாழ்பால் போட்டு வைத்திருக்கிறான் சத்ரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சத்ரு கவர்ந்து எடுத்து ஒரு இருட்டு அறைக்குள்ளே வைத்து பூட்டி வைத்திருக்கிறான், சீல் வைத்து வைத்திருக்கிறான். இனி யாராலையும் எதையுமே செய்ய முடியாது என்று சத்துரு நினைத்து கொண்டு இருக்கும்போது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கோரேசை கர்த்தர் அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதுப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதே மாதிரி இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த கோரேஸ் என்று சொல்கிறதான இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து கர்த்தர் சொல்லுகிறதான வாக்குத்தத்தம், உங்களுக்கு முன்னாக வாசல்கள் பூட்டப்படாது. ஆமென். வாசல்கள் பூட்டப்படாது என்று சொல்லும்போது வாசல்கள் எப்போதும் திறந்திருக்கும். திறந்திருக்கிற அந்த வாசல்களுக்கு உள்ளாக போய் அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எப்படி பெற்றுக்கொள்வீங்க? இதுவரை கண்களுக்கு புலப்படாத அந்த ஆசீர்வாதம், இருட்டில் இருக்கிறதான் அந்த ஆசீர்வாதம், சத்ரு உள்ளே போக விடாதபடி கோட்டை கட்டி வெண்கல கதவும் இருப்பு தாழ்பாலும் போட்டு அடைத்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் எந்த மனுஷனாலையும் அது திறக்க முடியாது. எந்த மனுஷனாலும் திறக்க முடியாததை கர்த்தர் திறக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உடைத்து நொறுக்கி எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து தருகிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒளிப்பிடத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் இருக்கிறதான பொக்கிஷம், அதாவது இருட்டுக்குள்ளே இருக்கிறதான பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. திறந்து பார்த்தா தான் தெரியும். கர்த்தர் அதை தருவேன் என்று சொல்கிறார். ஆமென். நீங்கள் பிரமிக்கத்தக்க, அதிசயப்படும் விதமாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். இதுவரை பட்ட கஷ்டங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், வடித்த கண்ணீருக்கு பதில் இல்லையே என்று ஒருவேளை ஏக்கத்தோடு, கலக்க
கலக்கத்தோடு இன்னும் 2025 சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். அது மட்டுமல்ல, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமேன். இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஒளிப்பிடத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. சில ஆசீர்வாதங்கள், சில விடுதலைகள், ஹல்லேலூயா, பாரத்தோடு, ஏக்கத்தோடு, கலக்கத்தோடு 2024 பட்ட வேதனைகள், அனுபவங்கள், எவ்வளவோ பாடுகள், கடைசி வரைக்கும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 31வது நாள் வரையிலும் பாடுகளை பட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. பலவிதமான உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அடிகள், வேதனைகள், பலவிதமான அது எந்த சூழ்நிலையில் நீங்கள் அனுபவித்தீர்கள் என்று உங்களுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். அப்படி ஒருவேளை வேதனைப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளே, இதுவரை அடைத்து சத்ரு கவர்ந்து வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள், சத்ரு நமக்கு கிடைக்க வேண்டிய பல நன்மைகள், ஆசீர்வாதங்களை அவன் பூட்டி அடைத்து வைத்திருக்கிறதான அந்த இடத்திலே கர்த்தர் முன்னாக போய் எல்லாவற்றையும் நொறுக்கி எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து தருவார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் வசனங்களை சொல்லி அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, இப்படி சொல்லி இருக்கிறீர், இதன்படி செய்யுங்கப்பா. இதுவரை என்னால் எதையுமே பார்க்க முடியலை, இதுவரை என்னால் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியலை ஆண்டவரே. கஷ்டத்திலும், தரித்திரத்திலும், நெருக்கத்திலும், கடனிலும் தான் இருக்கிறேன் என்று ஒருவேளை ஏக்கத்தோடு இருப்பீங்க. ஹல்லேலூயா. எப்படி நான் இந்த கடனை அடைத்து தீர்ப்பேன்? எப்படி இந்த நபருக்கு முன்னாக இந்த புது வருஷத்தில் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்? எப்படி இன்னும் கடன் கொடுத்தவங்க நான் கொடுத்தேன், நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இறங்கி தான் கொடுத்தேன், ஆனால் எனக்கு திரும்பி கிடைக்கல, நான் இதை எப்படி பெற்றுக்கொள்வேன்? அவங்க எப்படி எனக்கு தரப்போகிறாங்க? அப்படி என்று ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அனுபவமாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாக ஏற்ற நேரத்திலே அவர் எல்லா மறைபொருட்களையும், எல்லா புதையல்களையும், எல்லா ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் கர்த்தர் தந்து உங்களை அற்புதமாக நடத்துவார். யார் யார் உங்களை பார்த்து கேலி பண்ணாங்களோ, யார் யார் நகைத்தாங்களோ, யாருக்கு முன்பாக நிற்க முடியாமல் ஒருவேளை மறைந்து போயிருக்கிற அநேக அனுபவங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நபருக்கு முன்னாக நான் எப்படி நிற்பேன், இவங்களுக்கு முன்னாக என்னால் தலை காட்ட முடியவில்லையே என்று தேவ பிள்ளைகள், எத்தனையோ தேவ பிள்ளைகள் இந்த பிரச்சனையில் இருக்கிறவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஐயோ, நான் ஆண்டவரை துதிக்கிறேனே, ஆண்டவரை தேடுகிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி, ஏன் ஆண்டவரை எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கிறது, நாலா பக்கம் அடைக்கப்பட்டிருக்கிறதே, என்றைக்கு எனக்கு வாசல் திறக்கப்படும் என்று ஏக்கத்தோடு, கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வாசலை திறந்தால் அது யாராலையும் அடைக்க முடியாது. ஆமென். நீங்கள் என்ன எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகளுக்காக ஏங்கி காத்திருக்கிறீங்களோ, இதுவரை சுதந்திரிக்க முடியாத அந்த நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. புதையல்களை கர்த்தர் கொடுப்பார். புதையலும் அது என்ன என்று நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. மண்ணுக்கடியில் புதையல் இருக்கிறது, எங்கே எது இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதை சர்ச் பண்ணி அதை எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற புதையல்கள் கர்த்தருக்கு தெரியும். யாருக்கு எதை தர வேண்டும், எந்த நேரத்தில் தர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். இதுவரை கிடைக்காவிட்டாலும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் சிலவற்றை சத்ரு அடக்கி ஆண்டு வைத்திருக்கிறதான நன்மைகள், ஹல்லேலூயா, நமக்கு கிடைக்க வேண்டியது, நம்முடைய சுதந்திரத்தை சத்ரு பறித்து வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நம்மளால் அதை மேற்கொள்ள முடியலை, நம்மளால் அதை உடைக்க முடியலை. ஆனால் நமக்காக ஒருவர் இருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாக கடந்து செல்கிறார். அது எப்பேற்பட்ட அனுபவத்தில் எங்கே இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து நமக்கு தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை அனுதினமும் சொல்லி ஜெபியுங்க. கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் தெரியப்படுத்துங்க. அநேகருக்கு கர்த்தருக்கு எல்லாம் தான் தெரியுமே, நம்ம எதுக்கு சொல்லணும், நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறாரே என்றெல்லாம் சொல்லி இருக்கிற பலரை தெரியும். ஆனால் அப்படி ஒருபோதும் நாம் இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் எத்தனை தடவை உங்களால் சொல்லி தேவ சமூகத்தில் கேட்க முடியுமோ அத்தனை நேரம் வாக்குத்தத்தங்களை சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீரே, ஏதோ இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளே எனக்கு நிறைவேற வேண்டும் என்றுமல்ல. ஆண்டவரே, இதை தந்திருக்கிற இந்த 1ஆம் தேதியே நீங்கள் ஜெபித்திருக்கணும். 1ஆம் தேதியிலிருந்தே ஜெபிக்க தொடங்க வேண்டும். ஆண்டவரே, இதை தந்திருக்கிற இதை உடனே இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எனக்கு தாங்க. ஆண்டவரே, இதை சுதந்திரிக்க முடியாதபடி என்னில் என்ன குறைகள் இருக்கிறதப்பா, என்ன மீறுதல் இருக்கிறது, நீங்கள் விரும்பாத என்ன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு உணர்த்தி தாருங்க. ஆண்டவரே, அதெல்லாம்
எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து கத்துடத்திலிருந்து வாக்குத்தத்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாத்திரமாக நாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாத்திரம் சரியாக இருந்தால் பாத்திரத்திலே கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஊற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. பாத்திரம் கரைபட்டு இருந்தால், பாத்திரம் அழுக்காய் இருந்தால் அதை சுத்தம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அன்றைக்கு எலியா பலிபீடங்களை செப்பனிட்டார். இடிந்து போய் கிடந்த பலிபீடங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் இடிந்து போயிருக்கிறது? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செப்பனிடப்படாத பாகங்கள், செப்பனிடப்படாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும், ஜெப ஜீவியமாக இருந்தாலும், கர்த்தரை தேடுகிற அனுபவங்களாக இருந்தாலும், வேத வசனத்தை தியானிக்கிற அனுபவங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அனுபவங்களே நாம் குறைபட்டு இருக்கிறோமோ அதை நாம் செப்பனிட வேண்டியது அவசியம். செப்பனிட்டு விட்டு தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினதானால், ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் விட்டு செய்ய வேண்டியதை நாம் செய்யும்போது, ஹல்லேலூயா, செப்பனிட வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடத்துலெல்லாம் நாம் தவறி இருக்கிறோமோ, எந்த இடத்துலெல்லாம் விழுந்தோமோ, அந்த விழுந்ததிலிருந்து எழுந்து ஆதியில் செய்த கிரியைகளை நாம் செய்யும்போது, ஹல்லேலூயா, ஆமென், கர்த்தர் அவர் செய்ய வேண்டியதை அவர் நமக்காக செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கோரேசுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன வார்த்தை, உனக்கு முன்பாக கதவுகள் திறந்திருக்கும், அது பூட்டப்படாதிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கதவுகளை திறப்பார். ஆமென். இதுவரையிலும் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட பல வாசல்கள் அது எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அந்த வாசல்களை கர்த்தர் திறந்து இனிமேல் அந்த வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கும். ஆமென். நீங்கள் ஈஸியாக போகிறதற்கு, ஏன்னா முன்னாக போகிறவர் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. யூதராஜ சிங்கம் முன்னாக போகும்போது அதற்கு பின்னாக போகிற பிள்ளைகள் அந்த வழியாக நாம் ஈஸியாக கடந்து போகலாம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டிருந்த எரிகோவை கர்த்தர் யோசுவாவை கொண்டு 7 நாட்கள் துதித்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கோட்டையை இடிந்து போக பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதி காலத்திலிருந்தே பரிசுத்தவான்கள் அநேக வாசல்கள் அவர்களுக்கு முன்பாகவும் அடைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் திறக்கிற தேவன். ஏற்ற நேரத்தில் அதனதன்கள் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை துதிக்கவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும். எந்த சூழ்நிலையில் எந்த வாசல் தான் பூட்டி இருந்தாலும் அந்த வாசலுக்கு முன்பாக, ஆண்டவரே, இந்த வாசல் எனக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிறது தகப்பனே. ஹல்லேலூயா. இதை நீர் எனக்கு திறந்து தர வேண்டும். 2024 நான் தட்டுனேன், எனக்கு திறக்கல. ஆனால் 2025 நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு முன்னாக போவீராக, நான் முன்னே போக மாட்டேன். இனிமேல் கர்த்தாவே, நீர் எனக்கு முன்னாக போவீராக. நீர் முன்னாக போய் எல்லாவற்றையும் உடைத்து தகர்த்து எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், என் ஊழியத்துக்கு இல்லை கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை சத்ரு இனி ஒருபோதும் அடைத்து வைக்க விடக்கூடாது தகப்பனே. நீர் திறந்து தருவீராக என்று தேவ சமூகத்திலே வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் சொல்லி ஜெபிப்போமானால், ஹல்லேலூயா, கர்த்தர் எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்த வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து அதனுடைய 12வது வசனம் வரையிலும் நாம் பார்ப்போம் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், ஆமேன், இதுவரை கண்களால் காணல. ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு வாடகை கொடுக்கவே வழி இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை என்று. ஆனால் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை கர்த்தர் முறிக்கும் போது ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நினைத்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. நீ உன்னை கர்த்தர் இந்த புது வருஷத்தில் பிரவேசிக்க பண்ணி கர்த்தர் வாக்கு தத்தங்களை தரும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், ஆமேன், ஹல்லேலூயா, சாதாரண ஒரு சில இடங்களில் ஒரு பெரிய பட்டணம், ஆமேன், ஹல்லேலூயா, பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், ஆமேன். நம்மளால் வீட்டில் ஒருவேளை மிஞ்சி போனால் ஒரு பீரோ, ஒரு கட்டில், 2 சேரு, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் எப்படி தருவாரான் தெரியுமா? நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும். சகல நல்ல வஸ்துக்கள், அதற்குள்ளே என்னென்ன கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் வைத்து கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுக்கு தர வல்லமை உள்ள தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எதுவுமே வாங்கி போட வேண்டிய தேவையில்லை, எல்லாவற்றையும் சேர்த்து தருகிற தேவன். ஆமேன். நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத
காணாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோட்டங்களையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ண கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்ன? கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் வாசல்களை திறந்து தரும்போது நாம் செய்ய வேண்டியது, நான் அன்றைக்குப்பட்ட கஷ்டம், அன்றைக்குப்பட்ட நெருக்கம், அன்றைக்குப்பட்ட உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு இவ்வளவு பெரிய நன்மையை தந்திருக்கிறாரே என்று சொல்லி அனுதினமும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவரை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமேன். மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஒரு எச்சரிப்பின் செய்தியை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வாசல்களை திறந்து தரும்போது, ஹல்லேலூயா, அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தரும்போது, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் உங்களுக்கு தரும்போது, ஏதோ பெருமையின் ஆவி நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் வந்த வழிகளை நினைத்து பார்க்க வேண்டும். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தேனே, நெருக்கத்தில் இருந்தேனே, இன்றைக்கு என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்து இருக்கிறீரே என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் நன்றி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக கர்த்தரோடு நெருங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே தாழ்மைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் நம்மிடத்திலே பெருக வேண்டும். அதிகமாக கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கும்போது, ஹல்லேலூயா, கர்த்தர் தாம் சொன்ன வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் சொல்லியிருக்கிறதான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்முடைய குடும்பங்களில் நிலைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வசனங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். ஒரு மனிதனால் எழுதப்பட்டவைகளாக இருந்தாலும் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு 2024-25 வருடங்களுக்கு முன்னதாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்கள் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கவலையோடு, என்றைக்கு ஆண்டவரை எனக்கு ஒரு வாசல் திறக்கும், என்றைக்கு சத்ரு அடைத்து வைத்திருக்கிற அந்த பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும், சத்ரு ஒளித்து வைத்திருக்கிற அந்த புதையல்களை எப்போ எனக்கு தருவீர் என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவரை முன்னாக அனுப்புங்கள். நாம் பின்னாடி போக பழக வேண்டும். கர்த்தர் முன்னாக போய் கோணலானவைகளை செவைப்படுத்துவார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய எந்த மேன்மையும் அல்ல, நம்முடையத்தில் இருக்கிறதான எந்த கிரியையினாலும் அல்ல, கர்த்தருடைய கிருபை மாத்திரமே நம்மை உயர்த்தும். ஆமேன். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவர். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே தைரியத்தோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லி தேவ சமூகத்திலே அறிக்கையிடுங்க. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள், இன்னும் உங்களுக்கு சபைகளிலே கிடைத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் தேவ சமூகத்திலே சொல்லி 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 ஒவ்வொரு வேதத்தின் வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை இப்படி சொல்லி இருக்கிறீரே, எனக்கு தாங்க ஆண்டவரை என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிப்போமா? கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டு இந்த வருஷத்திலே யுத்தங்களின் செய்திகள், பயங்கரமான பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே. ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நெருக்கங்கள், உபத்திரவங்கள் உலகத்திலே இருந்தாலும் தேவ பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம், ஹல்லேலூயா, கர்த்தரோடு நெருங்கி தேவ சமூகத்தை பார்த்து எனக்கு ஒத்தாசை எங்கே இருந்து வரும் என்று வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருக்கிற ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் உண்டு, ஒரு கூட்ட நபர்கள் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை தேடுகிற அந்த தேவ பிள்ளைகளுக்காக, கர்த்தரை நோக்கி அபயமிடுகிற தேவ பிள்ளைகளுக்காக, கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிற தேவ பிள்ளைகளுக்காக இந்த 2025 ஆரம்பத்திலே கர்த்தர் சில ஆசீர்வாதங்களையும் சில நன்மைகளையும், சத்ரு கவர்ந்து வைத்திருக்கிறதான சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள், விடுதலைகளை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படியே விசுவாசிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நேரத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புது வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி. அப்பா, நீர் எங்களுக்கு முன்னாக போய் கோணலானவைகளை செவை பண்ணுவீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பெண்களை கதவுகளை உடைக்கிற தேவன், இருப்பு தாட்பால்களை முறிக்கிற தேவன், அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று
வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பீராக. விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே ஏக்கத்தோடு ஆண்டவரே எத்தனையோ கதவுகளை தட்டி திறக்கப்படாமல் இருக்கும்போது ஆண்டவரே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் முன்னாக போய் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி சத்ரு ஆண்டவரே மறைத்து வைத்திருக்கிற சத்ரு ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் கவர்ந்து அடைத்து வைத்திருக்கிறான் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எடுத்து கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. சாட்சிகளாக கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகள் ஆரம்பத்திலே கண்டு கொள்ளட்டும் அப்பா. இந்த வாக்குத்தத்தம் இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் பலிப்பதாக ஆண்டவரே. தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆளுகை செய்யட்டும். பெரிய ஒரு நன்மை, பெரிய ஒரு ஆசீர்வாதம் கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கத்திர உதவி செய்யுங்க ராஜா. நீர் அப்படி செய்ய போகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி. சகலத்தையும் அப்பாவுடைய பாதத்திலே தாழ்த்துகிறேன். கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.